கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஊரப்பாக்கம் ஆதனூர் ஊரப்பாக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா இடம் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க, அதுவும் லோ பட்ஜெட்ல தேடிட்டு இருக்கீங்க. இந்த சரௌண்டிங்ல மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட 600 ரூபாய் 700 ரூபாய் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க, ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்ல நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம சைட்டோட சுத்தி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லா ரெசிடென்சியல் ஏரியா, எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறையவே வந்து இருக்குதுங்க. இமீடியட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி இடம். இந்த பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ், அபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறையவே வந்து இருக்கு. இந்த சைடும் வீடுகள் தான் இருக்கு. அங்க வீடு, புது வீடு ஒன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பக்கத்திலே பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து இருக்குதுங்க. பக்கத்திலே 2-3 வீடு ஃபுல்லாவே ரெசிடென்சி. இப்போ இந்த ரோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், உங்களுக்கு நேரா அந்த பிரிட்ஜ்ல போய் ஏறிடுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல வருது இல்லையா ஊரப்பாக்கம் பிரிட்ஜ், அதுல போய் ஏறிடும். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரா உங்களுக்கு வந்து உரக்கடம் அந்த ரோடு இருக்கு இல்லையா, அது குரூபி பில்டிங் ரோடு, அதுல வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருங்க. இந்த மாதிரி லொகேஷன்ல இந்த ரோட்ல இருந்து கரெக்டா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ரெசிடென்சியல் ஏரியாலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லா வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல லொகேஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நேரா போனீங்க அப்படின்னா நம்மளோட சைட் தாங்க உங்களுக்கு வரும். இந்த ரோடு இதைத்தான் பாத்தீங்கன்னா 100 அடி ரோடா வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ஒர்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த லொகேஷன்ல இடம் வேணும், எனக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இடம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம நிக்கிறது மன்னிவாக்கம் அந்த உரக்கடம் பாலாஜாபாத் போற ரோடுங்க. நம்ம சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் இருந்துட்டே தான் இருக்கும். பஸ் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கம்பெனி பஸ்ல இருந்து, கவர்மெண்ட் பஸ்ல இருந்து, ஸ்கூல் பஸ்ல இருந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கும். பக்காவான லொகேஷன். இந்த ஜங்ஷன், அதாவது ரூபி பில்டிங் ஜங்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா ரூபி பில்டிங், அது வந்து ரூபி பில்டிங் ஜங்ஷன். அதுல இருந்து உள்ள போனீங்க அப்படின்னா கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி வருங்க. 1.5 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி. அந்த ரோட்ல இருந்து கரெக்டா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த ரோட தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ஃபீட் ரோடா வந்து பண்ண போறாங்க. மக்களே பாருங்க, இப்போ நம்ம கரெக்டா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நிக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாமே போயிட்டு வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அப்படியே எப்படி வாங்க, நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டலூர் பிரிட்ஜ், நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு ஏறிடலாம். கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. இப்போ நம்ம சைடு எப்படி போனோம் அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த பிரிட்ஜ் சங்கீதா ஹோட்டல் இங்க இருக்கு. சங்கீதா ஹோட்டல் இருக்கு. இது பக்கத்துல உள்ள போற பிரிட்ஜ், ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போற பிரிட்ஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி இறங்கினா கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விலாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்து வந்திருக்கோங்க. நல்ல ஃபுல்லாக ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டு போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. உள்ளேயுமே ஸ்ட்ரீட் லைட்டு, இபி லைன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. 33 and 24 ஃபீட் ரோடு, நல்ல ஒய்டா பிளாக் டாப் ரோடாவே, எலிவேட்டட் பிளாக் டாப் ரோடாவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு பாருங்க நல்லா இருக்கு. சைட்டை பார்க்கும்போதே இந்த இடத்துல நம்ம பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கலாம். ஆனா சிட்டிக்குள்ளேயுமே இருக்கலாம். அதுதான் முக்கியமான விஷயமே. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க கரெக்டா ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கிட்டத்தட்ட 500 ரூபாய் 600 ரூபாய் ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் முக்கியமே. இங்க நீங்க இடம் வாங்கும்போது ஒரு 5 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியுங்க. அதனால தான் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த லொகேஷன், இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. சைட் நேம் மெடோரா. சரிங்களா, சூப்பரான சைட். இந்த ரோடு நம்ம 100 ஃபீட் ரோடு அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண போறாங்க. இப்போ நார்மலா வந்து உங்களுக்கு வந்து 30-40 ஃபீட் ரோடா இருக்கு. ஆனா எக்ஸ்டென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொண்டு வர போறாங்க. ஏன்னா இந்த பக்கம் நமக்கு வண்டலூர்ல வந்து உங்களுக்கு வந்து உரக்கடம் போற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்ல இருந்து நம்ம ரூபி பில்டிங், ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, அதுல இருந்து நீங்க லெஃப்ட் கட் பண்ணி உள்ள வருவீங்க. அங்க இருந்து வரும்போது கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. அந்த ஆன் ரோட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து 200 மீட்டர்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ரோடு வந்து பிரைமான ஒரு கனெக்டிங் ரோடுங்க. இந்த பக்கம் ஜிஎஸ்டி, இந்த பக்கம் அந்த உரக்கடம் பைபாஸ், நேஷனல் ஹைவே ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் ஹைவே. இதை கனெக்டிங் பண்ணக்கூடிய ஒரு கனெக்டிங் ரோட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அமைஞ்சிருக்கோம். அதனால தான் நம்ம சொன்னேன் 100 ஃபீட் ரோடுக்கு அதுக்கான ப்ரொபோசல் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல அது 100 அடி ரோடா மாறிடும். அப்படிங்கும்போது இப்பவே அதுல டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. 55 சீரிஸ் பஸ் இப்போவுமே போயிட்டு வந்துகிட்டே தாங்க இருக்கு. இன்னுமே இது நல்ல டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுல இருந்தா இந்த ஏரியாவை கையிலேயே வந்து பிடிக்க முடியல. ஒரு 2000-3000 இந்த ரேஞ்சில எல்லாம் இருந்தது. இன்னைக்கு 5000-6000 அதுக்கு மேல வந்து போயிருச்சுங்க. இந்த சரௌண்டிங்ல ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா ரேட் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கு பட்ஜெட். அதுக்கு இடையிலேயே எனக்கு வந்து லோ பட்ஜெட்ல வேணுமே அப்படின்னு கேட்பீங்கல்ல, ஒரு ஆஃபர் பிரைஸ்ல நான் வாங்கணும்னு சொல்லி தேடுவீங்கல்ல, அவங்களுக்கு இந்த லொகேஷன், இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரா இருக்கும். இப்போ இந்த சரௌண்டிங்கோட ரேட் நீங்க வந்து பார்த்தவங்களுக்கு, ஆல்ரெடி தேடினவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த சரௌண்டிங்லேயே கிட்டத்தட்ட 4-5 ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. 4800, 4700, 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா 3999 இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதாவது 3999 ரூபாய்க்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா 4000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துல ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிட்டத்தட்ட நீங்க ஒரு பிளாட்டை வந்து வாங்கும்போது 5 லட்சம் ரூபாயில இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து சேவ் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சேவிங்ஸ்ன்றது பக்காவா வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளாட்டா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா
அப்படின்னா வெறும் 33 லட்சத்துல உங்களால சொந்த இடம் தனி இடமாவே நீங்க வந்து வாங்கிக்க முடியும். இன்னொரு 20 லட்சம் மேற்கொண்டு போட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கலாம். 10 லட்சம் சேர்த்து போட்டீங்கன்னா சூப்பரான வீடு, அழகான வீடா கட்டிக்கலாம். அப்ரூவ்டுன்னு எடுத்துக்கும் போது டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட்ல சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது சிட்டி லிமிட்டுக்குள்ள வந்துரும். ஃபியூச்சர்ல எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள், ஃபியூச்சர்னா ரொம்ப நாள் கிடையாது, இன்னொரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள இது எல்லாத்தையுமே சிஎம்டி லிமிட்டுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. அப்போ உங்களுக்கு அச்சரப்பாக்கம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சிஎம்டி குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு ப்ரொபோசல் வந்துருச்சு கவர்மெண்ட் சைடுல. அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்லயே இதுவுமே சிஎம்டி குள்ள வந்துரும். இன்னைக்கு டிடிசிபி ரெரா அப்ரூவ்ல இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கும். அதுல எந்த ஒரியுமே நீங்க வந்து பட தேவையில்லைங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இதுல வந்து 74 பிளாட் கிட்ட ஓவராலா வந்து இருக்குதுங்க. அதுல இப்போ ஃபாஸ்ட் புக்கிங்ல போயிட்டு இருக்கு. நியர்பை ஒரு 10 to 15 பிளாட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ புக்கிங் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேசிங்ல செலக்ட் பண்ணுங்க. நிறைய ஃபேசிங்ஸ் இருக்கு. உங்களோட ரெக்யூர்மெண்ட் தகுந்தாப்ல ஈஸ்ட் ஃபேசிங் நிறைய இருக்கு, நார்த் ஃபேசிங் இருக்கு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா தான் இது எல்லாமே அவைலபிலிட்டி பார்த்து உங்களால வந்து எடுத்துக்க முடியுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டியுமே பாத்தீங்கன்னா வரப்போகுது. சரிங்களா? எங்க நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த வருஷம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போறத நீங்க வந்து கண்கூட வந்து பார்க்க முடியுங்க. அப்ப இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 4000 ரேஞ்ச் வாங்குறது கண்டிப்பா 7 to 8000 கண்டிப்பா போகும். இன்னைக்கே 5000 ரேஞ்சில லைவா வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாருங்க. எனக்கு நேரா நின்னு பார்க்கும்போது எல்லாமே இண்டிவிஜுவல் வைஸ் நிறைய பார்க்க முடியுது. என்னால இண்டிவிஜுவல் ஹவுஸா தான் ஃபுல்லா தெரியுது. ஏன்னா எல்லாருமே இந்த சரௌண்டிங்ல இப்போவே நம்ம வீடு வாங்கிட்டு வந்துருவோம். ஏன்னா ஃபியூச்சர்ல இடம் இந்த சரௌண்டிங்ல கிடைக்க போறது கிடையாது. கண்டிப்பா இந்த இடத்துல வாங்க முடியாது. எப்படி இன்னைக்கு சிட்டிக்குள்ள கோயம்பேடு, அண்ணா நகர், இந்த சரௌண்டிங் அசோக் நகர் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு பிளாட் உங்களால வாங்க முடியுதா? அப்படியே எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு அதிசயமா கிடைச்சா கூட ரேட்டு 15000 இருந்து 20000 ரூபாய் வரைக்கும் அசால்ட்டா சொல்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்டா நம்ம கண்ணுக்கு எதிரே டெவலப் ஆகிட்டு இருக்க இடத்துல நீங்க ஒரு இடத்த வாங்கி வச்சிருங்க. ஒரு 33 லட்சம் செலவு பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இடங்க. இன்னைக்கு சிட்டிக்குள்ள 33 லட்சம் இல்லங்க, 3.4 கோடி கொடுத்தா கூட உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கு இல்ல. அதுதான் உண்மையான விஷயமே. ஏன்னா அப்படியே இந்த சின்ன இடத்த நம்ம அவ்வளவு பட்ஜெட் கொடுத்து வாங்கணும். இங்க 800 சதுரடி வெறும் 33 லட்சத்துல ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துல அழகான வீடு நீங்க சூப்பரா உங்களோட தனி வீடு, சொந்த வீடா கட்டிட்டு வர முடியும். மிஸ் பண்ணாம மிஸ் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஸ்கூல், காலேஜ் அப்படின்ட்டு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு. வரும்போதே ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அவுட்டர் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி இங்க இருந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நமக்கு வந்து இருக்குதுங்க. எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிறனால, அதாவது புது பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோட்ல ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் வந்துருச்சு. எல்லாமே வந்துருச்சுங்க. ஸ்கூலுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இந்த பக்கம் இருக்க ஸ்கூல், காலேஜை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஏகப்பட்டது இருக்கு. நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கிரசன்ட் காலேஜ் இருக்குது. அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தாகூர் இன்ஜினியரிங், விஐடி காலேஜ் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டிடியூட் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே இருக்கு. வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட், காட்டாங்குளத்தூர்ல எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐடி கம்பெனிஸ் எடுக்கும்போது ஜோகோ இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. ஏகப்பட்டதுங்க. எல்லாமோட பிரைமான லொகேஷன் தான் இந்த ஊரப்பாக்கத்துல இடம் தேடி அலையறவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த ப்ராஜெக்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. லோன் ஃபெசிலிட்டி சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. 80 to 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டி உங்களுக்கு பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சைட் விசிட் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்ணுவேன். அதுவரை உங்கள் அருண்.